ஒரு நிமிஷம் நினைச்சு பாருங்க. ஒரு தொழிற்சாலைக்கு நீங்க வேலைக்கு போறீங்க. உங்க உயிருக்கு ஆபத்து வர அளவுக்கு அமோனியா வாயு கசிஞ்சா எப்படி இருக்கும்? அப்படி ஒரு சம்பவம் தான் திருவள்ளூர் மாவட்டத்துல நேத்தைக்கு ஞாயிற்றுக்கிழமை அமோனியா வாயு கசிஞ்சு கிட்டத்தட்ட பெண்கள் உட்பட ஆண்களும் இறந்திருக்காங்க. இதுல அதிகமானவங்க வட மாநிலத்தை சேர்ந்தவங்க. என்ன நடந்துச்சு? எப்படி இப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சு? இதெல்லாம் பத்தி தான் ஃபுல் டீட்டெயில்டா நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். நான் ஜெசோனா. இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பத்தின கருத்து ஏதாவது உங்களுக்கு இருந்துச்சுன்னா தாராளமா கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா உங்களுடைய கமெண்ட்ட பார்த்துட்டு தான் நாங்க நெக்ஸ்ட் வீடியோ இன்னும் பெஸ்ட்டா எடுக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த சம்பவம் எப்போ என்னைக்கு நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூன் 21, 2026 அதாவது ஞாயிற்றுக்கிழமை நேத்தைக்கு இந்த சம்பவம் நடக்குது. எங்கன்னா, திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் அருகே கன்னிக்கபேர் கிராமம் மஞ்சங்கரணை பகுதியில. சரியா? அங்க வந்து ஒரு தொழிற்சாலை இருக்குது. அந்த தொழிற்சாலை பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பீட்டர் அண்ட் பால் சீ ஃபுட் எக்ஸ்போர்ட். அதாவது மீன்கள்லாம் வாங்கி உறைய வச்சு வெளிநாடுகளுக்கு அனுப்புவாங்கல்ல, அதுதான் இந்த தொழிற்சாலை. அப்போ இந்த தொழிற்சாலையில என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்பவும் போல மீன்கள் வாங்குறாங்க. அதாவது இறால் மீன் வாங்கி, கழுவி, உடனே இந்த இறால் மீன கழுவி உடனே என்ன பண்ணணும்? உறைய வைக்கணும். சரியா? குளிர்பதமாக்கணும். அதுக்காக ஒரு கெமிக்கல் பயன்படுத்துவாங்க. அந்த கெமிக்கல் பேரு தான் அமோனியா. அப்போ அமோனியா கெமிக்கல பயன்படுத்தி இந்த மீன வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, உறைய வைப்பாங்க. அதுல இருக்கிற தொட்டியில வரக்கூடிய வாயு தான் என்ன ஆயிட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கசிஞ்சு ரொம்பவே ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சுச்சு. சம்பவத்தன்னைக்கு அந்த தொழிற்சாலையில என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த தொழிற்சாலைகள்ல பெரும்பாலானும் யார் வேலை பார்க்குறாங்கன்னா, பெண்கள் தான் வேலை பார்க்குறாங்க. அதுலயும் குறிப்பா வட மாநிலத்திலருந்து இங்க வந்து பெண்கள் வந்து வேலை பார்க்குறாங்க. மோஸ்ட்லி வெளிய இருந்து தங்கி என்ன பண்ணுவாங்கன்னா, டெய்லி அந்த தொழிற்சாலைக்கு வந்துட்டு போய் அந்த மாதிரி தான் வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. குறிப்பா இன்னும் நெறைய பெண்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த தொழிற்சாலையிலே தங்கிட்டு வேலை பார்ப்பாங்களாம். சரியா? அதாவது உங்களுக்கு தெரியும். வேலை பார்ப்பாங்க. நைட்டு வந்து அந்த தொழிற்சாலையிலே தங்குவாங்க. மார்னிங் எந்திரிச்சு கிளம்பி அந்த தொழிற்சாலையே வேலை பார்ப்பாங்க. அப்படிதான் அவங்களோட டே ரொட்டீன் வந்து இருந்திருக்குது. இப்படி இருக்க சமயத்துல என்ன ஆயிட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திடீர்னு அமோனியா வாயு கசிய ஆரம்பிச்சுருச்சு. அப்போ எல்லாத்துக்குமே என்ன தெரியும்னா, பெருசா தெரியல. அதுக்கப்புறம் ரொம்பவே ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்ச உடனே எல்லாருமே வந்து கத்துறாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிகமா அது வேகமா பரவுதுனால கண் எரிஞ்சு மார்பு வலி வந்திருக்குது. சிலருக்கு வந்து வாயில, மூக்கு வழியா ரத்தம் வந்திருக்குது. காது வழியா ரத்தம் வந்திருக்கு. அவங்களால முடியல. அவங்க என்ன பண்றாங்கன்னா, கத்துறாங்க. "காப்பாத்துங்க, எங்கள காப்பாத்துங்க" அப்படி ஹெல்ப் ஹெல்ப்ன்னு சொல்லி கத்துறாங்க. உடனே என்ன பண்றாங்கன்னா, அக்கம் பக்கத்துல உள்ளவங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியல. இங்க ஒரு குரல் கேட்குது. அப்போ இங்க ஏதோ பிரச்சனை நடக்குது. கண்டிப்பா நம்ம வந்து காப்பாத்தணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்றாங்கன்னா, இன்ஃபார்ம் பண்றாங்க. தீயணைப்பு வீரர்களுக்கு இந்த வாயு கசிவு கம்ப்ளைண்ட் பண்ணுவோம்ல, அது சார்ந்து எல்லாத்துக்குமே இன்ஃபார்ம் பண்றாங்க. அங்க உள்ள இருக்க மக்கள் எல்லாத்தையும் காப்பாத்தணும்னு சொல்லிட்டு எல்லாமே தீவிரமா வேலை நடந்துட்டே இருக்குது. பாதிப்பு எந்த அளவுக்கு இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அமோனியா வாயு தாக்கத்தினால கிட்டத்தட்ட இதுவரைக்கும் அதிகபூர்வமான தகவல் படி 5 பேர் உயிரிழந்திருக்காங்க. ஆனா சில ஊடகங்கள், அதாவது என்ன ஊடகங்கள்லாம் சொல்லலாம்னா, ஹிந்து, பாலிமர் அப்படிங்கிற மாதிரி சில ஊடகங்கள் என்ன சொல்றாங்கன்னா, கிட்டத்தட்ட 7 பேர் உயிரிழந்திருக்காங்க அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. ஆனா அதிகபூர்வமாக தகவல் படி 5 பேர் தான் வந்திருக்காங்க. இந்த வாயு கசிவு ஏற்படும்போது ஸ்டார்ட்டிங்ல 2 பேர் உயிரிழந்ததாட்டு தகவல் வந்துச்சு. அதுக்கப்புறம் 3 ஆட்டு உயர்ந்திருக்கு. இப்போ வந்து 5 பேர் அப்படிங்கிற மாதிரி அதிகபூர்வமா வெளியாயிருக்குது. சரி, இதுல எத்தன பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 60க்கு மேற்பட்டவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க. மருத்துவமனையில ஐசியூல வென்டிலேட்டர் உதவியோட வந்து உயிருக்கு போராடிட்டு வராங்க. சரியா? இப்போ நீங்க நெனச்சு பாருங்களேன். ஒரு நிமிஷம் நெனச்சு பாருங்க. நீங்க ஒரு இடத்துக்கு, ஒரு தொழிற்சாலைக்கு வேலைக்கு போறீங்க. அங்க வந்து ஆபத்து இருக்குது. இந்த மாதிரி வாயு கசிவு ஏற்பட்டா, நம்ம வந்து பாதிக்கப்படுவோம். நம்மளுக்கு உயிருக்கு ஆபத்து வரும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தெரியும். ஆனா, அதையும் தாண்டி நீங்க அங்க வேலைக்கு போறீங்க. இந்த மாதிரி வாயு கசிவு ஏற்பட்டா, நமக்கு எந்த அளவுக்கு கஷ்டமா இருக்கும்? நம்ம எந்த அளவுக்கு வந்து பாதிக்கப்படும்? நம்மளோட உடம்பு, சூழ்நிலைகள் எல்லாமே நெனச்சு பாருங்க. அந்த அளவுக்கு தான் இந்த மக்களும் வந்து ரொம்பவே பாதிக்கப்பட்டு, ஐசியூல உயிருக்கு போராடிட்டு வராங்க. சரி, ஓகே. இந்த அளவுக்கு அமோனியா வாயு பரவி இருக்குது. இந்த அமோனியா வாயுவ கடைசில யார் வந்து தடுத்தாங்க?
யார் வந்து இந்த கசிவ வந்து ஸ்டாப் பண்ணாங்க? அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு கேள்வி தோணும். யார் பண்ணுனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அமோனியா வாயு கசிவுது அப்படிங்கிற மாதிரி இவங்களுக்கு தகவல் கவர்மெண்ட்டுக்கு தகவல் போனது உடனே, அங்க இருந்து என்டிஆர்எஃப் குழுவும், சிபிஆர்என் டீமும் என்ன பண்றாங்கன்னா, ஸ்பாட்டுக்கு வாராங்க. இவங்களோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க இந்த அமோனியா வாயு சில ரசாயன வாயுகள் வந்து கசியும்ல, அதுக்காகவே இவங்க வந்து பயிற்சி பெற்றிருப்பாங்க. அந்த வாயுவை எப்படி வந்து தடுக்கலாம், எந்த மாதிரி இது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அதுக்காகவே இவங்களுடைய ஃபுல் பயிற்சி இருக்கும். அவங்க அதுக்கு அதுக்கு தேவையான உடைகள், மாஸ்க் எல்லாமே அணிஞ்சு அந்த ஸ்பாட்டுக்கு வந்து, இந்த ரசாயன வாயு எப்படி லீக் ஆச்சு, அத வந்து உடனே ஸ்டாப் பண்ணாங்க. உடனே அந்த இடத்துக்கு ஸ்பாட்ல யாரெல்லாம் போனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தீயணைப்பு வீரர்கள், காவல்துறை அதிகாரிகள், மருத்துவமனையிலேருந்து டாக்டர்ஸ், அப்புறம் நர்ஸு இந்த எல்லாருமே அந்த ஸ்பாட்டுக்கு போறாங்க. அங்க உள்ள மக்கள காப்பாத்தி ஹாஸ்பிட்டல்ல வந்து சிகிச்சைக்கு அட்மிட் பண்ணுனாங்க. அப்படி என்னென்ன ஹாஸ்பிட்டல்ல வந்து அட்மிட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடனடியாக வேல்ஸ் ஹாஸ்பிட்டல், வெங்கடேஸ்வரம் ஹாஸ்பிட்டல், ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல், ராஜீவ் காந்தி ஹாஸ்பிட்டல் போன்ற இடங்கள் எல்லாத்தையுமே இந்த மக்கள வந்து அட்மிட் பண்ணுனாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் இந்த தொழிற்சாலைகள்ல பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஒரே ஹாஸ்பிட்டல்ல வந்து அட்மிட் பண்ண முடியாது. ஏன்னா, அதுக்குள்ள இட வசதி இருக்கணும்ல. அதனால ஒவ்வொரு ஹாஸ்பிட்டல்ல வந்து பிரிச்சு, பிரிச்சு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அட்மிட் பண்ணியிருக்காங்க. இவ்ளோ சம்பவம் நடந்திருக்குதே, கவர்மெண்ட் என்னதான் ஆக்ஷன் எடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் என்ன பண்ணாங்கன்னா, உயிரிழந்த குடும்பத்துக்கு தலா ரூ. 2,00,000 நிவாரணமும், அது மட்டும் இல்லாம உயிரிழந்த குடும்பத்தினரோட உடல அவங்களுடைய சொந்த ஊருக்கு, அதுவும் அரசு செலவுலே அனுப்பப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சொன்னது மட்டும் இல்லாம, அடுத்த ஆக்ஷன் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3 உறுப்பினர் விசாரணை குழு அமைச்சாரு. 24 மணி நேரத்துல இடைக்கால அறிக்கை வரணும் கண்டிப்பா அப்படிங்கிற மாதிரி. 3 நாட்கள்ல இறுதி அறிக்கை வரணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆக்ஷன் எடுத்தாங்க சிஎம் விஜய் அவர்கள். அது மட்டும் இல்லாம இந்த தொழிற்சாலையோட ஓனர் இருப்பாங்களா, அவங்களையும் இந்த தொழிற்சாலையிலோட மேலாளரையும் உடனடி கைது பண்ணி நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதன் அடிப்படையில இந்த ஓனரையும், மேலாளரையும் காவல்துறை அதிகாரிகள் கைது பண்ணி நடவடிக்கை எடுத்துட்டு இருக்காங்க. சரி, ஓகே. எல்லாத்துக்குமே ஒரு முக்கியமான கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அமோனியா வாயு கசிவு என்ன காரணத்தினால ஏற்பட்டுச்சு? யார் தான் காரணம்? அப்படிங்கிற மாதிரி உங்க எல்லாத்துக்குமே ஒரு கேள்வி தோணும். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொத்தத்திலேயே இந்த தொழிற்சாலையோட ஓனர் மேல தான் நம்ம சொல்லியாகணும். ஏன்னா, பாதுகாப்பு குறைபாடு இருந்ததுனால தான் இந்த சம்பவமே நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியாகணும். இன்னொன்னு மெயினா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தொழிற்சாலையோட ஓனர் இருக்கார்ல, ஆல்ரெடி இவருக்கு மேல ஒரு வழக்கு இருக்குது. என்ன வழக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தொழிற்சாலையில அதிகமான சேஃப்டி இல்ல. முக்கியமா வந்து சரியான அலாரம் கிடையாது. சரியான தீயணைப்பு ஏற்பாடுகள் அங்கு கிடையாது. அதாவது போதாது. தீயணைப்பு ஏற்பாடுகள் ஏதாவது அசம்பாவிதம் ஏற்பட்டாச்சுன்னா, அதுக்கான பொருட்கள் அங்க இருக்கணும். அது இல்லாம ஆல்ரெடி இந்த கம்ப்ளைண்ட் இருக்குது. இவருக்கு மேல இந்த வழக்கு கூட இருந்திருக்குது. சரியா? இப்படி இருக்க சூழ்நிலையில இந்த தொழிற்சாலையில அமோனியா வாயு கசிஞ்சிருக்குன்னா, அப்ப நெனச்சு பாருங்க. இங்க சரியான அலாரம் வசதி, இந்த அமோனியா வாயு கசிஞ்சா, அத எப்படி வந்து தடுக்கிறதுக்கு எதுவுமே அங்க இல்லாம தான் இந்த வாயு என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே அதிகமா வேகமா ஸ்ப்ரெட் ஆயிருக்குது. காரணம் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தொழிற்சாலையோட ஓனர் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியாகணும். ஏன்னா முன்னெச்சரிக்கையா எல்லா பொருளும் வச்சிருந்தாங்கன்னா, கண்டிப்பா இந்த மாரி சம்பவம் நடந்திருக்காது. மக்களும் உயிர் இழந்திருக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியாகணும். இது குறித்து என்னுடைய கருத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த அமோனியா வாயு கசிஞ்சது பாதுகாப்பு குறைபாடு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியாவேன். ஏன்னா, ஒவ்வொரு தொழிற்சாலைகள்ல, அதுலயும் குறிப்பா இந்த மீன் எக்ஸ்போர்ட் தொழிற்சாலைகள்ல சரியான பாதுகாப்பு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான். ஏன்னா, இவங்க வந்து நெறைய கெமிக்கல் பயன்படுத்துவாங்க. அதுலயும் குறிப்பா அமோனியம் கெமிக்கல் வந்து பயன்படுத்துவாங்க. அதுவே ரொம்ப ஒரு ஆபத்தான கெமிக்கல் தான். ஏன்னா, இந்த ஃபிஷ்ஷ பொறுத்தவரைக்குமே உறைய வைக்கிறதுக்கு அந்த லிக்விட வந்து பயன்படுத்தி தான் ஆகணும். இப்படி இருக்க சமயத்துல ஒரு தொழிற்சாலையில மக்களுக்கு எந்த ஒரு உயிராபத்து வரக்கூடாத அளவுக்கு என்ன பண்ணணும், அந்த அளவுக்கு செக்யூரிட்டி, சேஃப்டி எல்லாம் பண்ணியிருக்கணும். இவங்க ஒரு அலாரம்
செட் பண்ணியிருந்தாங்கன்னா, உடனே இப்படி வாயு கசியும்போது, அங்க உள்ளவங்க அந்த அலாரம் பட்டன அமுக்கியிருப்பாங்க. உடனே சுத்தி இருக்கிற எல்லாத்துக்குமே சவுண்ட் கேட்டிருக்கும். அலாரம் சவுண்டு. உடனே எல்லா மக்களும் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, வெளியேறியிருப்பாங்க. ஆனா, இத அவங்க பண்ணல. ஏற்கனவே இந்த கம்ப்ளைண்ட் அவங்க மேல இருந்திருக்குது. நெறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த தொழிற்சாலையில வந்து போதுமான அலாரம் வசதி கிடையாது. தீயணைப்பு சார்ந்த பொருட்கள் எதுவுமே கிடையாது. அப்படிங்கிற மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. அந்த வழக்குமே இவருக்கு மீது இருந்திருக்குது. இப்பவும் வழக்கு பதிவு பண்ணப்பட்டிருக்குது. சரியா? ஆனா இதெல்லாம் இருந்துச்சுன்னா, கண்டிப்பா மக்களுக்கு உயிர் ஆபத்து வந்திருக்காது. காப்பாத்திருக்கலாம். இப்போ நெறைய பேர் வந்து உயிருக்கு போராடிட்டு வராங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதிகப்பூர்வமா. ஏன்னா வந்து மூச்சு திணறல் ஏற்பட்டிருக்குது. நெஞ்சு வலி வந்திருக்குது. இன்னொன்னு என்னன்னா, மூக்கு வலியா, காது வலியா, தொண்டை வலியா, வாய் வலியா இந்த மாதிரி இரத்த கசிவு கூட ஏற்பட்டிருக்குது. சரியா? இதெல்லாம் ரொம்பவே ஒரு கஷ்டமான சூழ்நிலை அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியாகணும். இந்த வீடியோ பார்க்குற நீங்க, இந்த அமோனியா வாயு கசிந்தது குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்த கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைக் பண்ணுங்க. மத்தவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகான கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோ வந்து டெய்லி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வந்து சேரும். நான் உங்க ஜெசோனா. நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கிறேன். பாய்.